வாஸ்து அப்படின்னாலே வீடுகளுக்கு பார்ப்பாங்க. ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கும், அபார்ட்மெண்ட்ஸுக்கும் வாஸ்து வந்து டிஃப்ரென்ஸ் உண்டு. ஆனா அபார்ட்மெண்ட்ஸுக்கு வந்து அபார்ட்மெண்ட்ஸ் விட தனித்தனி வீடா இருக்கிறதுனால பேர் தான் அபார்ட்மெண்ட்ஸ் 10 பேர் ஒண்ணா இருக்காங்கன்னு பேரு. ஆனால் கிச்சன் அப்படின்னாலே சவுத் ஈஸ்ட் பக்கம் தான். அடுத்த ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. விதிகள் வேறுபாடு, விதிவிலக்குன்னு ஒண்ணு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நார்த்லயும் நார்த் ஈஸ்ட்லயும் ஒரு பெட்ரூம் வந்தது அமைப்பு அப்படி வந்ததுன்னா அதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த வடகிழக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பக்கம் வெயிட் வைக்கிறதோ அசுத்தமான பொருளை வைக்கிறதோ வைக்கக்கூடாது. அந்த பக்கம் எப்பவுமே கிளீனா சுத்தமா இருந்தா அந்த வீட்டுக்கு ரொம்ப நல்லது. மாறா இருந்தா நம்ம வாசனை திரவியங்கள் ஏலக்காய், கிராம்பு இதெல்லாமே போட்டு வைக்கும்போது நமக்கு நிச்சயம் அந்த பண வரவுன்றது அதிகரிக்கும். இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் நீக்குள்ள பாசிட்டிவ் கம்ப்ளீட் பாசிட்டிவ் வைப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்கஸ்டர் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணல்ல வாஸ்து சம்பந்தமான நிறைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்காக வாஸ்து ஆச்சாரியா ரவி பரத்வாஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் வணக்கம் வர எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆஸ்கஸ்டோ நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சார், பொதுவா வாஸ்து அப்படின்னாலே வீடுகளுக்கு பார்ப்பாங்க. சரி. பட் அப்பார்ட்மெண்ட்ஸ்ன்னு வரும்போது அதுல நிறைய செப்பரேட் வீடு இருக்கும் இல்லையா ஒரு அப்பார்ட்மெண்ட்ல. ஸோ அதுக்கு எந்த மாதிரி நீங்க வாஸ்து பார்ப்பீங்க சார்? ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கும் அபார்ட்மெண்ட்ஸுக்கும் வாஸ்து வந்து டிஃப்ரென்ஸ் உண்டு. ஏன்னா இண்டிவிஜுவல் முழுக்க முழுக்க ஒருத்தருடைய தனிப்பட்ட சொத்து பேரில் இருக்கும். ஆனால் அபார்ட்மெண்ட்ஸ் அப்படி கிடையாது. லேண்ட் யாருக்குமே உரிமை கிடையாது. அந்த வீடு தனித்தனி வீட்டுக்கு யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த உரிமை உண்டு. ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் என்னென்னா தனிப்பட்ட வீட்டுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு பார்த்தீங்கன்னா 70% இருக்கணும், மினிமம் இருக்கணும். அது கீழே இருந்தால் ப்ராப்ளம் வரும். ஆனால் அபார்ட்மெண்ட்ஸுக்கு வந்து 25% இருந்தாலே போதும். அந்த வாஸ்தோட கரெக்டான வாஸ்து. ஏன்னா எல்லா நேரமும் எல்லா இடத்துலையுமே 100% வாஸ்து யாருக்குமே கிடைக்காது. அபார்ட்மெண்ட்ஸில் 25லேருந்து 30% இருந்தாலே அந்த லைஃப்பில் வந்து அவங்களோட லைஃப் வந்து ஓரளவுக்கு சுகமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் இண்டிவிஜுவல் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா வீடு, பெட்ரூம்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் பின்பக்கம் தனியாக டாய்லெட் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ் கல்ச்சரில் அட்டாச்சாவே அட்டாச்சாகவே இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிறதுக்கு காரணமே என்ன? அந்த டாய்லெட் தான். எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா இருக்கக்கூடிய இடத்துல டாய்லெட் இருக்கணும். ஆனால் அபார்ட்மெண்ட்ஸ் கட்டும்போது ஒரு பிளாக் ஃபுல்லும் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் மாறிடும். ஸோ அவங்களோட மணி பிளாக்கேஜ், லைஃப் பிளாக்கேஜ் எல்லாமே பிளாக் ஆகிடும். ஸோ அதனால் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கும் அபார்ட்மெண்ட்ஸுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஓகே சார். இப்போ அபார்ட்மெண்ட்ஸ்ல பார்த்தோம்னா மெயின் என்ட்ரன்ஸ் ஒண்ணு இருக்கும். செப்பரேட்டா தனித்தனியா அவங்களுக்குன்னு ஒரு வாசல் இருக்கும். ஸோ எத வச்சு நீங்க வந்து அந்த வாஸ்து கணிச்சு சொல்லுவீங்க? இப்போ யார் இண்டிவிஜுவல் ஃப்ளாட் இருக்குன்னா ஒரு 10 ஃப்ளாட் இருக்குன்னா அந்த 10 ஃப்ளாட்டோட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசியில் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்தந்த ராசிக்கு என்ன திசைகள் இருக்கோ அந்த திசை தான். இதை வந்து மெயின் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. தனிப்பட்ட ஒரு வீட்டோட அந்த அபார்ட்மெண்ட்ஸ்லேயே தனிப்பட்ட ஒரு வீட்டோட என்ட்ரன்ஸ் என்னவோ அந்த என்ட்ரன்ஸ் தான் மெயினாக பேசவே தவிர ஃபுல் கம்ப்ளீட்டாக ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா அது பேசாது. ம். வீட்டுக்கு அப்படின்னா ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க. ஆ. அவங்களுக்கு அந்த வாஸ்து அந்த எஃபெக்ட் அவங்களுக்கு தாக்கும். அதாவது சரியில்ல அப்படின்னா, இல்ல அந்த அப்பார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கவங்களுக்கு அதோட எஃபெக்ட் இல்லை அபார்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 10 மாடி பில்டிங் வச்சுக்கோங்க. உதாரணம் சொல்கிறேன். ஒரு 10 மாடி பில்டிங் இருக்குது. ஒரு 5 பிளாக் இருக்குது. இதில் ஒரு பிளாக் வந்து நிச்சயம் எஃபெக்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா 100% வாஸ்து யாராலும் முடியாது. அந்த பிளாக் கட்டும்போதும் ஒரு பக்கத்தில் எஃபெக்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்போ அந்த பிளாக்ல 10 மாடியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த எஃபெக்ட் இருக்கும். அதனால் இது வந்து அபார்ட்மெண்ட்ஸ் விட தனித்தனி வீடாக இருக்கிறதுனால பேர் தான் அபார்ட்மெண்ட்ஸு 10 பேர் ஒன்றா இருக்காங்கன்னு பேர். ஆனால் இண்டிவிஜுவல் மாதிரி தான் அதை கணக்கு எடுத்துப்போம். அப்போது 10 பேருமே தனித்தனியாக வாஸ்து பார்க்கணும். இல்ல நாங்க 10 பேரும் ஒத்து போறாங்க. ஏன்னா 5 பேர்ல நமக்கு ஒண்ணா இருக்காதுல்ல. அதனால 10 பேர் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல யாருனா ஒருத்தர் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு அது வேண்டாம். எனக்கு இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு, அவங்க வந்து எல்லாருமே 9 பேர் ஒரு வழி போனா, அவங்க மட்டும் தனி வழி போவாங்க. ஸோ எல்லா அபார்ட்மெண்ட்ஸையும் சேர்த்து பார்க்கணுன்றது ஆகாத காரியம். அப்ப அவங்க இண்டிவிஜுவலா தான் வாஸ்து பார்க்கணும். இப்போ வந்து அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ரூம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பூஜை அறை தனியா இருக்கும், கிச்சன் தனியா இருக்கும், லிவிங் ரூம் தனியா இருக்கும். ஸோ இதெல்லாம் எந்தெந்த இடத்துல எது கரெக்ட்டா இருக்கணும் சார்? அது அபார்ட்மெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல்ஸா இருந்தாலும் சரி. கிச்சன் அப்படின்னாலே சவுத் ஈஸ்ட் பக்கம் தான். தென்கிழக்கு அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க. ஆக்னேய மூலைன்னு சொல்லுவாங்க. இப்போ கலோக்கியல் லாங்குவேஜ்ல பார்த்தீங்கன்னா அக்னி மூலைன்னு சொல்றாங்க. இட்ஸ் நாட் ஆக்னேய மூலை. அக்னி மூலை, ஆக்னேய மூலைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்னேய மூலைன்றது அக்னி பகவான் இருக்கிற இடம். அந்த இடத்துல கிச்சன் இருக்கணும். இது எந்த இதா இருந்தாலும் அது வந்து மெயின் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. சரி அபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து முடியல. அடுத்த ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. விதிகள் வேறுபாடு, விதிவிலக்குன்னு ஒண்ணு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட். ஸோ அந்த நார்த் வெஸ்ட்டை பார்க்கணும்னாலும், அது எல்லாருக்குமே சில சில அபார்ட்மெண்ட்ஸ்ல நார்த் வெஸ்ட் இருக்கு.
ஆனால் ஒண்ணு நார்த் பக்கம் பார்க்குற மாரி சமைப்பாங்க. இல்ல வெஸ்ட் பக்கம் பார்க்குற மாரி சமைப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா, தனியா ஒரு பிளாட்ஃபார்ம் சென்டர்ல ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு, கிழக்கு பக்கம் நின்னு சமைக்கிற மாரி தான். அதுதான் சமைக்கணுமே தவிர, நார்த் வெஸ்ட்ல இருந்திருந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸா இருந்தாலும், அவங்க ஈஸ்ட்ட பார்த்த மாரி சமைக்கிறது தான் தன்னோட இத சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ பெட்ரூம் எந்த திசையில இருக்கணும்? பெட்ரூம் அப்படின்னு சொல்லும்போது 2 டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு நார்மல் பெட்ரூம், ஒண்ணு மாஸ்டர் பெட்ரூம். ஏன்னா, அந்த வீட்ட வாங்கக்கூடிய அந்த ஓனர்ஸ் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் படுக்கக்கூடியத மாஸ்டர் பெட்ரூம் சொல்லுவாங்க. இது வந்து சவுத் வெஸ்ட் தென்மேற்கு பகுதியில இருக்கணும். நைருத்தி மூலைன்னு சொல்லுவாங்க. நைருத்தி மூலையில பார்த்தீங்கன்னா, இன்னும் எக்ஸாக்ட்டா பார்க்கணும் அப்படின்னா, சவுத் சைடு இருக்கிறது நல்லது. அதனால சவுத் ஈஸ்ட்ல கிச்சன் வரதால என்ன பண்றாங்க, நடுப்புற வந்து பெட்ரூம் அட்டாச் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக நடுப்புற ஒரு பேசேஜ் விட்டுட்டு, சவுத் ஈஸ்ட்க்கு கொண்டு போயிடுறாங்க. இது அக்செப்டபிள் தான். அது ஒண்ணும் மாத்து கருத்து கிடையாது. ஆனால், அதிலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் வெஸ்ட் பக்கத்தில வந்து டாய்லெட் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் ஓரமா வச்சுடுறாங்க. அது வைக்காம கொஞ்சம் தள்ளி வைக்கும்போது, சவுத் பக்கம் தள்ளி வைக்கும்போது, அதோடைய அமைப்பு நல்லாயிருக்கும். இது மாஸ்டர் பெட்ரூமுக்கு. மித்தபடி ட்ரிபிள் பெட்ரூம் அடுத்த பெட்ரூம் போகும்போது, நார்த் வெஸ்ட்ல வைக்கலாம். நார்த்ல வைக்கலாம். நார்த்லயும், நார்த் ஈஸ்ட்லயும் ஒரு பெட்ரூம் வந்தது, அமைப்பு அப்படி வந்ததுன்னா, அதில முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த வீட்டோட எஜமான ஹவுஸ் ஓனர் இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இருக்காங்கல்ல, யங் கப்பிள்ஸ் வந்து படுக்கக்கூடாது. ஒண்ணு குழந்தைங்க படுத்துக்கலாம். இல்ல எல்லாத்தையுமே ஆண், அனுபவிச்சா வயசானவங்க படுத்துக்கலாம். இல்ல ஸ்டடி ரூமா யூஸ் பண்ணலாமே தவிர, அது வந்து பெட்ரூமா வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப் படுக்கக்கூடாது. இது பெட்ரூம்க்கு உண்டான வாஸ்து. அதேபோல இன்னும் கேட்டீங்க, அந்த பூஜை அறை கேட்டீங்க. அந்த பூஜை அறை பார்த்தீங்கன்னா, ஈசான்ய மூலையில வைக்கிறது தான் நல்லது. ஈசான்ய மூலை அப்படின்றது வடகிழக்கு பகுதி. அந்த வடகிழக்கு பகுதியில தான் வைக்கணும். இப்ப அது வந்து நெறைய பேர் அத ரூம்ஸா கட்டிடுறாங்க. ரூம்ஸா கட்டிட்டு அது பெட்ரூமா இருக்கிறத வந்து பூஜை ரூமா கன்வெர்ட் பண்றாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு பெட்ரூம் எப்போ ஒரு கிரியேட் பண்றீங்களோ, அந்த பெட்ரூமுக்கு ஒரு தனி ஸ்பெசிஃபிகேஷன் உண்டு. பூஜை ரூமுக்கு தனி ஸ்பெசிஃபிகேஷன் உண்டு. அத மாத்தி வைக்கிறதுன்றது அவ்வளவு நல்லதே கிடையாது. அதனால பூஜை ரூம் நார்த் ஈஸ்ட் பக்கம் வைக்கிறது நல்லது. அத கிழக்கு பக்கமா சாமி ஃபோட்டோ வைக்கிறது கிழக்கு பக்கமா வைக்கணும். இவங்க வந்து வடக்கு பக்கமா உட்கார்ந்தோ, இல்ல கிழக்கு பக்கமா உட்கார்ந்தோ பூஜை பண்ற மாரி அமைப்ப வந்து மாத்திக்கிறது நல்லது. ஆ இதில வந்து இன்னொரு விஷயம் கவனிக்கிறது என்னன்னா, இப்ப நெறைய பேர் வந்து இப்ப நார்த் சைடு வேணும், ஈஸ்ட் சைடு வேணும்னு கேட்கறாங்க. ஒரு என்ட்ரன்ஸ வந்து கேட்கணும்னு கேட்கறாங்க. அப்ப நார்த் சைடு வைக்கும்போது, நார்த் ஈஸ்ட் மெயினனுக்கு பூஜை ரூம் வருது சார் எனக்கு. அத உள்ளுக்க மாத்தலாமா? அப்படின்னு கேட்கறாங்க. நமக்கு வசதியா இருக்குன்னு சொல்லிட்டு கைய பின்பக்கம் கொண்டு போக முடியுமா? முடியாது. அது விதிகள் என்னவோ அந்த விதிப்படி தான் நடக்கணும். அப்படி இல்ல பட்சத்தில அடுத்த விதி 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 வந்து நார்த் ஈஸ்ட் பக்கம் வைக்கணும். விதி விலக்குன்னு பார்க்கும்போது, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஈசான்ய மூலையில சாரி நைருத்தி மூலையில வைக்கிறாங்க. நைருத்தி மூலையில வச்சாலும் நம்ம கிழக்கு பக்கம் பார்த்த மாரி தான் சாமி ஃபோட்டோ வைக்கணும். அதாவது பூஜை ரூமுக்கு வந்து சில கட்டுப்பாடுகள் இல்லை. எங்க வேணாலும் வைக்கலாம். அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இந்த நைருத்தி மூலைன்றது அசுரன் மூலை. அந்த அசுரன் மூலைய வந்து நம்ம அடக்கி தெய்வத்தன்மையா கொண்டு போறதுனால அந்த பக்கமும் நம்ம வைக்கலாம். அப்படின்றது சாஸ்திரம் சொல்றது. இப்போ வடகிழக்கு மூலை அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயமா சொல்றாங்க. அது வந்து சரியில்ல அப்படின்னா, ஏதாவது நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ ஏற்படுத்தும்னு சொல்றாங்க சார். கண்டிப்பா ஏற்படுத்தும். வடகிழக்கு மூலை வடக்கு, கிழக்கு 2மே ஆண் மூலை. ஆண் ப அந்த வீட்டோட ஆண் வாரிசு இருந்தாலோ, அந்த வீட்டு மெயின் குடும்பத் தலைவர் இருந்தாலோ, அவங்களுக்கு வருமானத்தை வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். இல்லன்னா உடல் ரீதியா பாதிப்பு ஏற்படுத்தும். வடகிழக்குன்றது 2மே ஜாயின் பண்ற இடம். கிழக்குக்கு வந்து சூரியனும், ஆ கிழக்குக்கு சூரியனும், வடக்குக்கு வந்து புத பகவானும் வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க. அப்போ 2மே சேரும்போது, ஒரு ராஜாவும், மந்திரியும் சேரும்போது நமக்கு எல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷன் நடக்கும். இந்த வடகிழக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அந்த பக்கம் வெயிட் வைக்கிறதோ, அசுத்தமான பொருள வைக்கிறதோ வைக்கக்கூடாது. அந்த பக்கம் எப்பவுமே கிளீனா சுத்தமா இருந்தா, அந்த வீட்டுக்கு ரொம்ப நல்லது. மாறா இருந்தா, நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து அந்த வீட்டையே இல்லாம ஆக்கிடும். ஓகே. இப்போ பெட்ரூம்ல யூஸ் பண்ற அந்த கட்டிலுடைய பலகைகள்லாம் இருக்குல்ல சார், அது கூட என்ன மரத்துல நம்ம செஞ்சு போடுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க வாஸ்துல. கண்டிப்பா. ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு இப்ப மெயின் டோர் எப்படி டீக்குட்ல பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்களோ, அதேமாரி வாஸ்துக்கும் ஒரு சில மரங்கள் உண்டு. அந்த மரங்களுடைய தன்மை நமக்கு எப்படி இருக்கு, அந்த மரங்கள் வந்து பழுதடைந்த மரமோ, தானா விழுந்த மரமாவும் இருக்கக்கூடாது. மரத்தில வந்து போல்ட் இருக்கக்கூடாது. பல விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயம் அதுதான் பெட்ட போட்டு அந்த கட்டில போடுறாங்களே தவிர, கட்டில் மேல வந்து சோஃபிஸ்டிகேட்டடா இருக்குன்றதுக்காக ஒரு காட்லாம் கு மேசைலாம் போடுறாங்க. அதிலுமே நமக்கு வந்து வாஸ்து பிரகாரம் பார்த்தீங்கன்னாலும், கட்டில வந்து இந்த சில மரங்கள் தான் இருக்கு. அந்த மரம் தான் பண்ணணும்னு இருக்கு. செவுத்தோட அட்டாச் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. மாஸ்டர் பெட்ரூம்லயும் சரி, எந்த பெட்ரூம்லயும் சரி, கட்டில வந்து செவுத்தோட அட்டாச் பண்ணக்கூடாது. ஏன்னா, அது அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம பேசுறது அபார்ட்மெண்ட்ஸ் வாஸ்து பத்தி பேசுறோம். கீழ வீடு இருக்கும், மேலேயும் வீடு இருக்கும். அப்போ அந்த அந்த வீடு கட்டணும் அப்படின்னாலே நமக்கு வந்து இரும்பு ராசி யூஸ் பண்ணுவாங்க. அது வழியா நெகட்டிவ்ன்றது பாஸ் ஆகும். அப்போ பாஸ் ஆகும்போது கட்டிலோட கட்டில் செவுத்தோட அட்டாச் பண்ணும்போது, அதோட நெகட்டிவ் மேல வீடு நெகட்டிவ், கீழ வீடு நெகட்டிவ் எல்லாமே சேர்த்து நமக்கு
வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஓகே. இப்போ குறிப்பா இடி விழுந்து தாக்கியிருக்கும்ல ஒரு சில ஆமா. மரங்கள். அந்த மரத்துல வந்து கட்டில் செஞ்சு பண்ணக்கூடாது. போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணக்கூடாதுங்க. இடி விழுந்த மரமா இருந்தா எந்த ஒரு பொருளுமே வீட்டு உபயோகப் பொருள் எதுவுமே செய்யக்கூடாது. அது வேஸ்டேஜ் பொருள் தான் அது. வேஸ்ட் பொருள் இருக்கக்கூடாது. அதேபோல இப்போ இன்னொரு ட்ரெண்ட் என்னன்னா, புதுசா வீடு கட்டுறாங்க. பல லட்சம் செலவு பண்ணி வீடு கட்டுறாங்க. ஆனா சில ட க ஜன்னல் க க க பார்த்தீங்கன்னா, அந்த வுட்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பழைய வீடு இடிக்கிறாங்க இல்லையா? அதுலேருந்து எடுத்து வைக்கிறாங்க. அதுவும் பண்ணக்கூடாது. எந்த நிலையில வீட விக்கிறானோன்றது நமக்கு தெரியாது இல்ல. ஆமா. ஒரு நோய்வாய்ப்படலாம், அதிகப்படியான கடன் வாங்கலாம். ஸோ அதோட நெகட்டிவ் 30 வருஷமா ஒரு வீட்ட அந்த வீட்டோட ஒவ்வொரு செங்கலும் சரி, ஒவ்வொரு கதவும் சரி, பாசிட்டிவோ, நெகட்டிவோ 2லையுமே அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப இவங்களுக்கு நெகட்டிவ் வருதுன்னா, அந்த பழைய பொருள்லேருந்து எடுத்து நம்ம வித்து வாங்க போகும்போது, அந்த நெகட்டிவ் இந்த வீட்டுக்கு அஃபெக்ட் ஆகும். இவ்வளோ லட்சம் காசு குடுத்து வீடு கட்டுறவங்க, அத சின்ன ஒரு இந்த விஷயத்த மறந்துடுறாங்க. இப்போ பெட்ரூம்ல வந்து வாஸ்துபடி மிரர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வைக்கக்கூடாது. வைக்கக்கூடாதுன்ட்டு. ஏன்னா, நமக்கு நெகட்டிவ் எந்த டைம்ல ஒர்க் ஆகும், சில டைம்ல தான் வந்து நெகட்டிவ் வந்து அதிகமா இருக்கும். புரியுதுங்களா? அது எப்படின்னா, ஈவினிங் டைமு, நைட் டைமு. படுக்கும்போது என்னன்னா, நம்ம தூங்குறோம். தூக்கம் என்பது மரணத்தின் ஒத்திகைன்னு சொல்லுவாங்க. அந்த அப்போ அந்த நெகட்டிவ் வந்து கண்ணத்துல படும்போது, நமக்கு அதோட தாக்கம் வந்து டபுள் மடங்கு ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ்க்கு என்ன பண்றாங்கன்னா, கண்ணாடிய வந்து படிக்கட்டு ஏறும்போது, படிக்கட்டு மாடிப்படி ஏறும்போது, இந்த மாடி டர்ன் ஆகுது இல்லையா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நிலக்கண்ணாடி வைங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வர்றவங்க வந்து வீட்ட வந்து ஏன்னா கண் திருஷ்டின்றது ரொம்ப அ முக்கியமானது. கண் திருஷ்டி படாம ஒரு யாராலயும் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கண் திருஷ்டி படாம, அவங்க முகத்த அவங்க பார்க்கும்போது கண் திருஷ்டி வராதுன்றதுக்காக ஸோ நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, ஆ பாசிட்டிவ் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தாலும் சரி, கண்ணாடிக்கு வந்து அப்சர்வ் பண்ற தன்மை உண்டு. அதனால பெட்ரூம்ல வந்து கண்ணாடி வைக்கக்கூடாது. ஓகே. இப்போ ஒரு வீட்ல வந்து பணவரவு அதிகமா வரணும் அப்படின்னா, பீரோ வந்து நம்ம எந்த திசை பார்த்து வைக்கலாம்? லாக்கர் வந்து எந்த திசை பார்த்து வைக்கலாம் நம்ம? லாக்கர வந்து நம்ம பொதுவா சவுத் ஈஸ்ட் பக்கம், தென்மேற்கு பக்கம் வைக்கணும். வடக்கு பார்த்த மாரி வைக்கணும். வடக்குன்றது குபேரண்ட மூலை. ஏன் இந்த லாக்கர் வந்து அங்க வைக்கணும்? லாக்கர்ன்றது எப்பயுமே வெயிட்டான பொருள். வெயிட்டான பொருள எங்க வைக்கணும்னா, அந்த நைருத்தி மூலையில தான் வைக்கணும். சவுத் ஈஸ்ட்ல வைக்கணும். இது வைக்கும்போது, நார்த் பக்கம் வைக்கும்போது, பார்த்து வைக்கும்போது பணவரவு அதிகமா இருக்கும். அந்த லாக்கர்லயும் நம்ம வாசனை திரவியங்கள் ஏலக்காய், கிராம்பு இதெல்லாமே போட்டு வைக்கும்போது, நமக்கு நிச்சயம் அந்த பணவரவுன்றது அதிகரிக்கும். ஓகே. இப்போ லாக்கர் தாண்டி வேற நெறைய நம்ம வீட்ல இருக்க அம்மாக்கெல்லாம் பார்த்தோம்னா, நெறைய இடத்துல பணம் போட்டு வைப்பாங்க. அஞ்சர பெட்டியில போட்டு வைப்பாங்க. நெறைய பேரு பெட்டுக்கு அடியிலலாம் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேற எங்கேயாவது ஆல்டர்னேட்டிவா நம்ம பணத்த வைக்கிறது மூலம் அஞ்சர பெட்டி வைக்கக்கூடிய அமைப்பு தான். அ அது வந்து பாதகம் கிடையாது. ஆனா பெட்டுக்கு அடியில வைக்கக்கூடாது. 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 ஆ அதேபோல பார்த்தீங்கன்னா, அங்கங்கங்க வைக்கிறது பணத்த வந்து நம்ம அதிக அனாவசிய செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ அங்கங்க வைக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு இடம் வைக்கணும். ஸ்பெசிஃபிக் இடம் வைக்கணும். ஸ்பெசிஃபிக் பாக்ஸ் வைக்கணும். அந்த பாக்ஸ் கூட வந்து சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப இரும்புல பண்றாங்க. இரும்புல ஓகே. ஆனா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, தகரத்தில ஏர்சில்வர்லாம் வைக்கிறாங்க. அது வைக்கக்கூடாது. வுட்டு அப்படின்னா அயர்ன். ம். நல்லா ஸ்ட்ராங் அயர்ன். இதில வைக்கலாம். அப்போ வைக்கும்போது நமக்கு அந்த சேஃப்டி பணத்துக்கூட சேஃப்டி. நம்ம என்னதான் வைரம் வைரம் காஸ்ட்லியான வைரம் வச்சாலும், அது சேஃப்டி பண்ணக்கூடிய இடம் வந்து இரும்பு பெட்டி தான். அதனால நம்ம வைரத்திலே பெட்டி பண்றதில்ல. அதனால இரும்பு பெட்டி வைக்கலாம். மரப்பெட்டி வைக்கலாம். மரம்ன்றது நேச்சுரலா கிடைக்கிறது. ஸோ இந்த 2 இதுலயும் வைக்கலாம். ஓகே. இப்ப உப்புக்குள்ள வந்து பணத்த போட்டு வச்சா பெருக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் உப்பு எங்கேருந்து வருது? கடல்ல. கடல்லேருந்து வருது. கடல் வந்து மகாலட்சுமி வாசம் செய்யும். அதுதான் சில பொருள் வந்து சாயங்காலம் நேரத்தில கடனா குடுக்காதீங்க. உப்பு குடுங்க, எண்ணெய் குடுங்க, மிளகாய் குடுங்க, புளி குடுங்கன்னு கேட்பாங்க. சாயங்கால நேரத்தில வீட்ல அக்கம் பக்கத்தில வீட்லலாம். அந்த காலத்தில பாருங்க எல்லாம் குடுப்பாங்க. ஆனா சாயங்கால நேரத்தில வந்து கேட்டீங்கன்னா, இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு தரேன் அப்டின்னுவாங்க. உப்புன்றது மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம். அதுக்கு வந்து இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நெகட்டிவ் வைப்ரேஷன நீக்கி நீக்கி ஃபுல்லா கம்ப்ளீட் பாசிட்டிவ் வைப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு இடம் உப்பு உண்டு. இந்த உப்புல வந்து பணத்த போட்டு வைக்கலாம். உப்புல பணத்த போட்டு வைக்கிறத விட, பணப்பெட்டியில கொஞ்சம் உப்பு போட்டு வைக்கிறது வைக்கணும். ஓகே. இப்போ வாஸ்துப்படி வீட்ல இந்தந்த பொருட்கள்லாம் இருந்தா, அது வந்து பணவரவ தடுக்கும் அப்படின்னா, என்ன மாதிரியான பொருட்கள் இருக்கக்கூடாது? குறைஞ்சபட்சம் 6 வருஷம் எந்த ஒரு பொருள் யூஸ் பண்ணலைன்னா, அந்த பொருள் வீட்ல இருந்தாலும் அது பணத்த பணத்தடைய ஏற்படுத்தும். அதேபோல உடைஞ்ச பிளாஸ்டிக்கு, உடைஞ்ச யோச ப கெ கெட்டுப்போன யோசில பாத்திரம், இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாம அப்படியே வச்சுட்டுருப்பாங்க. இது எங்க பாட்டி காலத்து எங்க பாட்டி எனக்கு சிதிலமா குடுத்தது. அந்த இரும்பு இது ஓட்டையாயிடுச்சு. அதனால நான் அப்படியே பத்திரமா வச்சுட்டுருக்கேன். இது மாரிலாம் பொருள் வைக்கக்கூடாது. நமக்கு எந்த ஒரு பொருள் 6 வருஷத்துக்குள்ள யூஸ் பண்ணா உள்ள 6 வருஷத்துக்கு மேல எந்த பொருள் யூஸ் இல்லையோ, அந்த பொருள் நிச்சயம் அந்த பண வரவை தடுக்கும். அது நெகட்டிவிட்டி கண்டிப்பா ஏற்படுத்தும். அதேபோல இந்த தூக்கி பரண் மேல வைக்கிறாங்க. பரணம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. வடக்கு, கிழக்கு பக்கம் இருக்கிற பரண்ல அதிக வெயிட் வைக்கக்கூடாது. அப்பப்போ இருக்கிற பொருள் தான் வைக்கலாம். தெற்கு, மேற்கு பகுதியில வந்து நம்ம எப்பன்னா யூஸ் பண்ற பொருள். இப்ப கொலுபம் வைக்கிறாங்க. அந்த கொலுபம் வந்து வருஷத்துக்கு 9 நாள் தான் யூஸ் ஆகும். அப்ப அத வந்து நம்ம வந்து தெற்கு அல்லது மேற்கு பகுதியில இருக்கிற பரண்ல தூக்கி போடலாம்.
வடக்கு கிழக்கு, வடக்கு போனா பண வரவ தடை ஏற்படுத்தும். ஓகே. இப்போ செடிகள் கூட நம்ம வளர்க்கறது மூலமா பணவரவு எடுக்க முடியுமா? அபார்ட்மெண்ட்ஸ்ல வளர்க்குற மாதிரியான செடிகள் அபார்ட்மெண்ட்ஸ்ல வளர்க்குற மாரி இருந்தா, அபார்ட்மெண்ட்ஸ் பால்கனில வளர்க்குற மாரி சில செடிகள் உண்டு. அந்த பால்கனியும் பார்த்தீங்கன்னா, கிழக்கு, வடக்கு பகுதியில இருக்கிற பால்கனி வந்து நமக்கு நல்லது குடுக்கும். மத்த இது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. தெற்குலயும், மேற்குலயும் இருக்கிற பால்கனி வந்து நன்மை தராது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் உதிக்கிறது எந்த பக்கம்?